சினிமாவுல வந்து அதற்கான ஸ்பேஸ் இருக்கு. ஆனா இப்ப அவங்க அந்த இடத்த வந்து சரியா ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கறது நம்ம அந்த ஆர்வத்தை சொல்ல முடியாது. என்னன்னா ஒரு பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் அவர் கொடுத்த 2 படங்களுமே மக்களுக்கு பிடித்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அடுத்து இப்ப நடிச்சுட்டு இருக்கிற டூடா இருக்கட்டும், லைக்கா இருக்கட்டும், மக்களுக்கு பிடித்தால் இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இவர் வந்து இப்ப 25 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாரு. அதுக்கடுத்து நான் இனிமே ஆக்ஷன் படம் தான் நடிப்பேங்கிற ஒரு முடிவுக்கும் அவர் வந்திருக்காரு. அதோட மீனிங் என்னன்னா இப்ப விஜய் எல்லாம் அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடம் காலியா இருக்கு, அப்ப நம்ம ஒரு ஷார்ட்கட்ல அந்த இடத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாரா என்னங்கிறது தெரியல. அவருடைய ரூட் வந்து அந்த மாதிரி இருக்கு. பட் கவினை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா என்னன்னா அவர் வந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டார்ச்சரா இருக்கு. அவரை வைத்து இயக்குகிற இயக்குநர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தலையீடு. சமீபத்தில் வந்த கிஸ் படத்துல பாத்தீங்கன்னா எடிட்டிங்லயே அவர் உட்கார்ந்து இருக்காரு. சோ இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே அவருடைய வளர்ச்சி வந்து ஒரு பெரிய அளவுல பாதிக்கும். அதனால கவின் வந்து தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கொண்டால் அவரால் வந்து நிச்சயமா ஒரு நல்ல நடிகரா வர முடியும். அது இல்லைன்னா அது கஷ்டம் தான். மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதியுடைய யங்கர் வெர்ஷனா அவர் எடுத்துக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கதை, கேரக்டர், தன்னை பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரா அவர் வந்து நினைக்கிறாரு. புரியுதா இல்லையா? சோ அதனால அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா தான் இருக்காரு. பட் அதே நேரம் அவர் பாத்தீங்கன்னா பணத்துக்காகலாம் அந்த மதவதன் படங்களை ஒப்புக்கிறது, நிறைய படங்களை கமிட் பண்றதுன்னு இல்லாம 1 by 1ங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர்ல போறாரு. பட் அது ஒரு நல்ல ரூட்டு தான். அதுக்கு வந்து மக்கள் வந்து சரியான அங்கீகாரத்தை